ஹாய். உங்கள எத்தனை பேருக்கு கீதாவ ஞாபகம் இருக்கு? என்னதான் கீதாவோட லவ் டாக்ஸிக்கா இருந்தாலும், அதுல ஒரு பியூரான லவ் ஒளிஞ்சிருந்தது. வல்லவன பார்த்து ஷூவ தூக்கி எறிஞ்சு, "இத நீ எனக்கு போட்டு விடுன்னு" சொல்றதா இருக்கட்டும். யாரோ ஒருத்தங்க எடுத்த வாமிட்ட தன்னோட வாமிட்ன்னு சொல்லி வல்லவன கிளீன் பண்ண சொன்னதா இருக்கட்டும். வல்லவன் கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணதா இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே பிஹைண்ட் த ரீசன் ஒரே ஒருத்தர் வல்லவன் மட்டும்தான். ஒரு பொண்ணு தனிமையிலேயே இருந்தப்போ, அவளோட லைஃப்ல ஒரு பெர்சன் என்டர் ஆகுறப்போ, தன்னோட மொத்த லவ்வையும் அவனுக்கு தான் குடுக்கணும். அவன தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டைஸ் பண்ணணும்னு சொல்லி நினைச்சு அவ எல்லாத்தையும் பண்ணப்போ, அது தனக்கு ரிட்டர்ன் பேக் கிடைக்கணும்னு நினைச்சதுல கீதா மேல எந்த தப்புமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி கீதாவோட காலை வச்சுட்டு போய் ஒன் டே ஃபுல்லா கீதாக்கு ரிட்டர்ன் கால் பண்ணலையோ, அங்கதான் கீதாவோட டேர்னிங் பாயிண்ட். இதை வல்லவன் பண்ணலன்னு சொன்னா கீதாவும் எல்லா பொண்ணுங்க மாதிரியும் சாதாரணமா இருந்திருப்பா. ஸோ கீதாவோட மாற்றத்துக்கு காரணம் வல்லவன் மட்டும்தான். கீதா வல்லவனை எவ்வளவு லவ் பண்றான்றதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள். என்னதான் கீதா வல்லவன் 2 பேரும் லவ் பண்ணியிருந்தாலும், வல்லவன் கீதாவை பார்க்கறதுக்காக ஒன் டே ஸ்கூல் லீவ் போட்டுட்டு தான் போயிருப்பான். ஆனா கீதா வல்லவன் பார்க்கறதுக்காக ஸ்கூல் மாறி வந்திருப்பா. அங்கேயே கீதா வல்லவனை எவ்வளவு லவ் பண்றா அப்படின்றத காட்டியிருப்பாங்க. ஒரு நாள் கிளாஸ் ரூம்ல வல்லவனோட ஹேண்ட் கட்டான உடனே கீதா அந்த ஹேண்டை தன்னோட வாயில வச்சு ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணியிருப்பா. ஸோ அதுலேயே தெரிஞ்சிருக்கும் கீதா எவ்வளோ டீப்பாக வல்லவனை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி. என்னதான் வல்லவன் கீதாவை விட்டுட்டு சொப்னாவை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருந்தாலும், சொப்னா தன்னை விட சின்ன பையன் என்ற ஒரு ரீசனுக்காக வல்லவனை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடியாக இருப்பா. ஆனால் கீதா, நீ என்னை விட்டுட்டு போய் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போனாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த இடப்பட்ட காலத்துல வல்லவனை எந்த விதத்திலேயே டிஸ்டர்ப் பண்ணாம வல்லவனுக்காக போய் நின்னான். இங்க கீதா மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுங்க எல்லாரையுமே பசங்க கடந்து வந்துட்டு சொப்னா மாதிரி சின்ன சின்ன ரீசன்ஸுக்காக விட்டுட்டு போற நிறைய பொண்ணுங்களை தேடி தேடி லவ் பண்ணிட்டு பொண்ணுங்க எல்லாரும் நம்மளை கலட்டி விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சுத்துற நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கீதா மாதிரி இருக்கிற பொண்ணுங்க நிறைய பேரோட கண்ணுக்கு தெரியறதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கீதா ஒரு ஜெம். கீதா மாதிரி இருக்கிற பொண்ணுங்க கிடைக்கிறது ஒரு வரம். உங்கள் லைஃப்பில் கீதா மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்னா மிஸ் பண்ணிடாதீங்க.